ஏரோது அரசன் பேதுருவை கைது செய்து சிறையில் அடைத்தான். பேதுரு சிறையில் இருந்தபோது விசுவாசிகள் ஒரு வீட்டில் கூடி வந்து அவருக்காக ஊக்கத்தோടെ ஜெபித்தனர். அவனை கைது செய்யுங்கள், அடையுங்கள் சிறையில், நான் கர்த்தருக்காக நிற்கிறேன். அவனை இழுத்து செல்லுங்கள், கர்த்தர் என்னை விடுவிப்பார். நகரங்கள் சிறைக்கு. 4 படை வீரர்களையும் காவல் வையுங்கள். ஒரு நாள் இரவு பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். சீக்கிரமாய் எழுந்திரு. உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். உன் வஸ்திரத்தை போத்துக்கொண்டு என் பின்னே வா. தூதனால் செய்யப்பட்டது உண்மை என்று அறியாமல் தான் ஒரு சொப்பனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கு தன்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று அறிந்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்து அவள் வீட்டு கதவை தட்டினான். இது பேதுரு, கதவை திறவுங்கள். யாரோ கதவை தட்டுகிறார்கள். பேதுரு, இங்கே இருக்கிறேன், தயவு செய்து கதவை திற. பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார். உண்மையா? பேதுருவா? நீ எப்படி வெளியே வந்தாய்? நான் இரவில் நித்திரை பண்ணி கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதன் வந்து என்னை விடுவித்தார். நான் இப்பொழுது போக வேண்டும். இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள்.